இந்த சிஐடிக்காரங்க சும்மா விட மாட்டாங்க. காட்டுக்குள்ள ஓட்டிட்டு போ. என்னாச்சு சார்? சுத்தி அக்கம் பக்கத்துல எங்கேயும் காணோம். தப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஒளிஞ்சுக்கிறதுக்கு வேணா இந்த உலகம் ரொம்ப சின்னதா தெரியலாம். தப்பிச்சு எங்க போயிட போறான்? டோலி எங்க? பாஸ் என்ன சுட்டுட்டு அவ அங்கிருந்து தப்பிச்சிட்டா. உன் ஆட்களெல்லாம் எங்க? அந்த ட்ரிகர் கேஸ் எங்க இருக்கு? நீ கொடுக்க இருந்திய. பாஸ் நான் என்ன சொல்றது பாஸ்? அந்த ட்ரிகர் கேஸையும் அந்த டாலி எடுத்துட்டு போயிட்டா பாஸ். ஆச்சரியம்தான். ஆச்சரியமா இருக்கு பாஸ். டோலி ஓடிட்டா. சாரி பாஸ். அப்படின்னா அந்த ட்ரிகர் கேஸை அவ எடுத்துட்டு போயிட்டா. சரி, நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? தூக்கிட்டு போங்க. பாஸ், இப்ப டாலி எப்படி பிடிக்கிறது? அதோட ட்ரிகர் கேஸ் கைக்கு வரலனா பிளான் ஃபெயிலியர் ஆயிடுமே. அந்த கேஸ் கிடைச்சிடும். கண்டிப்பா கைக்கு வந்துடும். டோலி சுலபமா கொடுக்க மாட்டான். அப்ப என்ன பண்றது பாஸ்? டோலியை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதோ இது அவளை என்கிட்ட கொண்டு வந்துரும். என்னாச்சு பாஸ்? இங்க எதுக்காக வந்தோம்? டோலி இங்க இருக்காளா? இல்ல, இங்க இல்ல. ஆனா இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பாப்போம். நீங்க சொல்றது எனக்கு புரியல. உள்ள வா, எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. என்ன ஓபன் ஆகல? அட, இது நிம்ரதாம்பா. இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? கேள்வி வேண்டாம், வேலையை பாருங்க. இது வேற யாராவது செய்ய சொல்லுங்க. வேலையை முழுசா முடிக்காம நான் போக மாட்டேன். தவறான வேலையெல்லாம் நான் செய்யறது இல்ல. டேய், மரியாதையா ஓபன் பண்ணு, இல்லைன்னா உன் மூளையை ஓபன் பண்ணிடுவேன். உன் பேச்சுக்கெல்லாம் நான் பயந்தவன் இல்ல. இதோடைய சாவி எனக்கு வேணும். தேடி கண்டுபிடி, இல்லைன்னா அடுத்த தடவை என் குறி தப்பாது. புரிஞ்சுதா? சார், கட்டோரியோட லொகேஷன் எப்போ மல்லாட்ல தான் சார் இருக்கு.
இரு. இந்தா இதோட இன்னொரு சாவி. தேங்க்யூ. சார் கட்டோரி இங்க இருந்து கிளம்பிட்டான் சார். சார் இங்க பெரிய பெரிய சாவி எல்லாம் ஓபன் பண்ணுவாங்களா? ஆனா கட்டோரி எதுக்கு இங்க வந்தான்? சார் கொஞ்ச நேரம் அவன் இங்க இருந்திருக்கான். எந்த வேலைக்காக அவன் வந்தான்னு நாம போனாதான் தெரியும். இறந்துட்டான். சார் கட்டோரி ஒரு வயசான ஆளை கொண்டு இருக்கான் சார். ஏன்? ஒருவேளை அவனுக்கு எதையாச்சும் திறக்க சாவி தேவைப்பட்டிருக்கும். இவர் மறுத்திருப்பாரு, அதான் கொன்னுட்டான். ஆனா சார் அவன் நிமிர்தாம எடுத்துட்டு இங்க ஏன் வரணும்? ஒரு நிமிஷம். இந்த துண்டு வந்து அந்த பொருள் நிமிர்தாம்பாவோட தான். இந்த பச்சை கலர் தூள் அப்படின்னா அந்த நிமிர்தாம்பாவை வச்சு இங்க ஏதோ ஒண்ணு கண்டிப்பா பண்ணிருக்காங்க. இந்த கட்டோரி தான் நிமிர்தாம்பாவை ஓபன் பண்ண வந்திருக்கான். சார் நிமிர்தாம்பாவை எடுத்துக்கிட்டு சாவி செய்யறவங்க கிட்ட வந்திருக்கானா? அதுல ஏதாவது சாவி இருந்ததா என்ன? இங்க ஒரு சாவி இருந்திருக்கு, அது கட்டோரிக்கு தேவைப்பட்டிருக்கு. சார் ஒருவேளை இது ஏதாவது பாம்புடைய ட்ரிகரோட சாவியா இருக்குமா? அப்படி இருக்கலாம் ஸ்ரேயா. அந்த டாலி பாம்பை வெடிக்க வச்சிருக்கணும்னா எப்போ வெடிக்க வச்சிருக்கலாம். ஆனா அவ அப்படி பண்ணல. ஏன்? ஒருவேளை இந்த நிமிர்தாம்பாவோட சாவி அப்புறம் ட்ரிகர் கேஸுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கட்டோரி டாலி பின்னாடியே சுத்துறான். சார் அப்படின்னா சிட்டில ஒரு பெரிய கலவரம் நடக்கும். அந்த பாம்போட ஒரு பகுதி கட்டோரி கிட்ட, இன்னொன்னு டோலி கிட்ட. கரெக்ட். இந்த ரெண்டு பகுதியும் ஒன்னா சேர்ற வரைக்கும் கண்டிப்பா அந்த பாம்பை வெடிக்க வைக்க முடியாது. இதுக்காகவே அந்த கட்டோரி கண்டிப்பா டாலியா காண்டாக்ட் பண்ணுமா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு முன்னாடி நாம அந்த கட்டோரியை பிடிச்சே ஆகணும். சார் நிமிர்தாம்போட ட்ராக்கர் மறுபடியும் சிக்னல் கொடுக்குது சார். குட். டாலியை தான் மீட் பண்ண போயிட்டு இருக்கான். வாங்க போய் பிடிப்போம். சார் உங்களோட ஆர்டர். நான் இதை கேட்கவே இல்லையே. தெரியும் சார். ஜூஸ் கிளாஸோட கீழே உங்களுக்காக ஒரு மெசேஜ் இருக்கு. ஃபோர்த் ஃப்ளோர் ரூம் நம்பர் 421. என்ன இது? டாலி மேடமோட ரூம் நம்பர். நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், தேவையில்ல. வாயை மூடிட்டு வாங்க. அனாவசியமா உயிரை விட வேண்டி வரும்.
நான் தான் கட்டோரி. கடவுளே என்னை பகைச்சிக்கிட மாட்டான். இப்போ நீ என் கன் பாயிண்ட்ல இருக்க, அதனால நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், இல்லனா செத்து மடிவ. கொஞ்சம் நாலா பக்கமா அப்படியே சுத்திப்பாரு. அத நீ பாத்துக்க, ஏன்னா உன் ஆட்கள் என்ன ஏதோ செய்யற நிலைமையில இப்போ இல்ல. வாவ், என்ன வரவேற்க டோலி எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கான். கட்டோரி டம்டா என் புருஷன் கூட இருக்கிற சாதாரண ரவுடி. என்ன, நான் சரியா தானே சொல்றேன்? சாதாரண? உன்னோட புருஷன் உங்ககிட்ட என்னை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். உங்க யார்கிட்ட இருந்தும் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். நீ அர்பீஸோட ஒரு ரவுடி தான். நீ அப்படியே இருந்தீனா உனக்கு அது நல்லதா இருக்கும். யோசிச்சுக்க, நம்ம 2 பேருக்கும் ஒரே ஒரு லட்சியம்தான். அர்பீஸ் முடிக்காத வேலையை முடிச்சு வைக்கணும். அதனால சண்டை போடுறதை விட்டுட்டு கை கோத்துக்கிறது நல்லது. நீ உன் லாபத்துக்காக போராடுற, அர்பீஸ்க்காக இல்ல. என் கூட கை கோத்துக்க, 2 பேரும் சேர்ந்து சிட்டியை ஆழ்ந்து பார்த்துக்கலாம். என் கூட டீல் வச்சுக்க விரும்புறல? ஓகே, கருமலைக்கு பின்னாடி வந்துரு. கேர்ள்ஸ், ஆனா ஒண்ணு, இங்க இருந்து உயிரோட தப்பிச்சா அப்பவா ஆல் தி பெஸ்ட். என் அப்பா சரியா தான் சொல்லியிருக்காரு. பொம்பளைங்க மேல நம்பிக்கை வைக்கவே கூடாதான். எப்ப வேணாலும் மாறிடுவாங்க. "421 4th ஃப்ளோர்." சார் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கட்டோரியோட லொகேஷன் மேலதான் சார் காட்டியிருக்க. ஆனா இப்போ ட்ராக்கர் கனெக்ட் ஆக மாட்டேங்குது சார். சார் ஒருவேளை கவரேஜ் ஏரியாவை தாண்டி போயிருக்கலாம். சரியா சொன்ன. என்ன சார் ஒரே ஆச்சரியமா இருக்கு, ஹோட்டலே காலியா இருக்கு. இங்க என்னவோ நடந்திருக்கு, கொஞ்சம் அங்க போய் பாரு. சார், ஓ நோ, கழுத்தை முறிச்சு கொண்டு இருக்கானுங்க. சார் இவளும் இறந்துட்டா. இவங்க எல்லாம் யாரு? ஸ்ரேயா, ஸ்ரேயா, நான் உன் கூட வியாபாரம் பண்ண வந்தேன். ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க.
என் ஆட்களை நீ கொன்னு இருக்க. எனக்கு அபிஜித் வேணும். எதுக்கு அபிஜித்? பழி வாங்கணும். என்னோட புருஷனும் அவன் தான் சுட்டான். சரி, அபிஜித்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? எனிதிங், என்ன வேணா கேட்கலாம். எனக்கு பாம்ஸோட ட்ரிகர் கேஸ் வேணும். ஃபைன் டீல். அபிஜித்தை எப்படி கொண்டு வருவ? இது மூலமா? இதுவா? நிமரத்தம்பா மூலமா? இத பாரு, இதுதான் அந்த ட்ராக்கர். சிஐடிஸ் இதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போதானே என்னை ட்ராக் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ராக்கரை வச்சு நான் அவங்கள வேட்டையாடுவேன். சார், கட்டோரி டம்டாவோட லொகேஷன் இங்க தான் சார் காட்டுது. ஆனா அவனை இங்க எங்கேயுமே காணுமே. ஏசிபி, என்னதான் தேடி வந்தியா? இந்த டிராமாவை நிறுத்து. என்ன பண்ண நினைக்கிற? சிட்டில கலவரம் பண்ணவா? பரவாயில்லையே, சிஐடி காரங்களுக்கு என் பிளான் தெரிஞ்சாச்சா? ஆனா உங்களால தடுக்க முடியாது. டாலி, ஹாய் எஸ்ஏபி. சர்ப்ரைஸ். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இப்ப சொல்லு, முதல்ல யாரை கொல்லணும்? உன்னையா இல்ல தயாவையா இல்ல உன்னோட ஆபீசர்ஸையா? அபிஜித், எல்லா திருட்டு பயிலையும் தனித்தனியா பிடிக்க போகணும்னு நினைச்சா எல்லாம் எப்பறம் ஒண்ணா நிக்கிறீங்க. இப்ப பார்க்கலாம்டா யார் ஜெயிக்க போறாங்கன்னு. டாலி, அதாவது மகாராணி திலோத்தமா, நீ என்னதான் மாறு வேஷம் போட்டாலும் ஒரிஜினல் தான்.
மை காட், இந்த டாலி கட்டோரி எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அவங்க வண்டியையும் காணோம். சார், அபிஜித் எங்க? அபிஜித் அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித் சார், அபிஜித் சார், கட்டோரி டம்ட்ட அபிஜித் சாரை கடத்தி இருப்பான். மை காட். ஸ்ரேயா, கட்டோரை ட்ராக் பண்ணீங்களா? இல்ல சார், ட்ராக்கர் கனெக்ட் ஆக மாட்டேங்குது சார். ஓ, சார், கட்டோரி. ஹலோ ஏசிபி, என்ன உன்னுடைய முகம் இவ்வளவு தொங்கலா இருக்கு? ஏதாவது டென்ஷனா? கட்டோரி, அபிஜித் எங்க இருக்கா? அட, அவனை மறந்துரு. அவன் சேர்ந்துட்டான். அவன் கிடைக்க மாட்டான். வாய மூடுறா. அபிஜித்துக்கு ஏதாவது ஆச்சுன்னு வை, உன்னை அவ்வளவுதான். அபிஜித்தை விடு, மற்றவங்களை பத்தி கவலைப்படு. என்ன சொல்ல வர கட்டோரி? மை காட், இது என்னன்னு தெரியுதா? ஒரே செகண்ட்ல மொத்த சிட்டியே அழிஞ்சிடும். கட்டோரி, நீ என்ன பண்ற? அட, எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? இப்போதான் நானே செக் பண்றேன். கொஞ்சம் பாத்துக்கிறேன். வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணும்ல. அட, கரெக்டா வேலை செய்த. டேய் கட்டோரி, எதுவும் செய்யல. ஆனா என்னோட டிமாண்ட் இருக்கு. என்ன? ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற அத்தனை தங்கமும் எனக்கு வேணும். என்ன? உனக்கு மூளை ஒண்ணு குழம்பலையே? இது வரைக்கும் இல்ல. ஆனா புலம்பலாம். ஒருவேளை நீங்க என்னோடைய பேச்ச கேட்கலன்னு வைங்க, அப்போ. முடியாது கட்டோரி, உன்னோட பேச்சு எங்களால் ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. அதை தர முடியாது. இது பாரு, வேற ஏதாவது டிமாண்ட் இருந்தா சொல்லு. என்ன நீ, உன் சிட்டியை பத்தி உனக்கு கவலை இல்லையா? சிட்டில மக்களே இல்லைன்னா அப்போ கவர்மெண்ட் தங்கத்தை வச்சு என்ன பண்ணும்? பாரு, இதெல்லாம் முடியாது கட்டோரி. இதெல்லாம் பண்ணவே முடியாது. சரி தயா, முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டுறேன். எதை அமுக்க இல்ல இத அமுக்கவா? வேண்டாம் கட்டோரி, வேண்டாம். சாரி ஏசிபி, ஒரு பாமாவது வெடிக்கும் தான். லக்கி நம்பர் 7. My God. கட்டோரி, டென்ஷன் ஆகாதீங்க தயா. செட்டிங்கை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒரே நேரத்தில் எல்லா பாமும் வெடிக்காது. ஒன்னா வெடிக்கும். வெடிச்சிட்டே போவேன். உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குறேன். தங்கம் கொண்டு வரணும்ல. அட, சீக்கிரம் போங்க. என்ன பார்க்குறீங்க? வேலையை பாருங்க. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். Damn it. ஃபைனலி அபிஜித், நீ இங்க வந்துட்ட. என்னாச்சு? கோபம் வருதா? கோவம் வரல, எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஐ see. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இதெல்லாம் பண்ணா தப்பிச்சிடலான்னா? என்னோட சிஐடி டீம்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. இது தாண்டா, இந்த மாதிரி பேசுற பாரு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ்.
ஓவர் கான்ஃபிடன்ஸ். இப்ப பாரு, டாலிஸ் மேஜிக். டாலி மேஜிக். ரெடி, ஸ்டெடி. Go. What happened? தேங்க் யூ. தயா, சார். தங்கம் தயாரா இருக்கு. ஏன்னா சார் அந்த கட்டோரியை நம்ப முடியாது. ஒருவேளை அந்த தங்கத்தை வாங்கினதும் அவன் ஏமாத்திட்டானா? தயா, ஆனா என்ன பண்றது? இப்போதைக்கு அவன் பேச்ச கேட்கறத தவிர வேற வழி இல்லை. ஹலோ, தங்கம் தயாரா இருக்குல்ல? கட்டோரி. அட என்ன ஏசிபி, அதுக்குள்ள என்னுடைய குரலை மறந்துட்டீங்க? ஆச்சரியமா இருக்குல்ல ஏசிபி, ஒரு பாம் சத்தத்துல நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். பேச்ச குரடா டேய். தங்கத்தை எங்க எடுத்துட்டு வரணும்னு மட்டும் சொல்லு. வாவ், நான் தான் உங்களை மிரட்டினேன். அதுக்கு இது பதிலடியா தயா? பெரிய தப்பாச்சே. நடக்கிறது அத்தனையும் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும். இல்லைன்னா இன்னொரு வெடி சத்தம். இல்ல கட்டோரி, வேண்டாம். அது மாதிரி எதுவும் பண்ணாத. இது பாரு, உனக்கு தங்கம் கிடைக்கும். இது என்னோட வாக்கு. நான் சொன்ன இடத்துக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து கண்டெய்னரை தண்ணியில் தள்ளி விட்டுருங்க. அப்புறம் இன்னொன்று, ஃபோனை மட்டும் ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. ஓகே? என்னாச்சு? வலிக்குதுல்ல? பயமாவும் இருக்குல்ல? இதுக்கப்புறம் டோலி இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாளோ? உண்மையை சொல்லணும்னா நீ தாண்டி பயப்படுற. அதனால தானே என்னை கட்டி போட்டு வச்சிருக்க. எனக்கு பயம். கரெக்டு தான். கரெக்டு. ஒன்னா நம்பர் பயந்தாங்குழிடி நீ. அதனாலதான் ஒளிஞ்சிருந்த எங்களை எல்லாரும் தாக்கியிருக்க. நெஞ்சுக்கு நேரா எதிரில் நின்று தாக்க உனக்கு தான் தைரியம் இல்லையடி. அவன் அதான் அந்த பொம்பளை ஹர்பீஸ். அதே மாதிரி நீயும் தண்ட புத்தியா இருக்கேடி. முதுகுல குத்த சொன்னானா? பயம் மூடுறா. அளவுக்கு அதிகமா பேசுற. அவன் ஒரு சிங்கம்டா, சிங்கம். அவன் ஒரு டான். அவன் டானா? அவனே ஒரு டம்மி பைய. தோம்மா அவன் வெறும் அவன் ஆளுங்களுக்கு நடுவில் கத்துற அந்த நாய். அதான் உன்னோட அந்த டான். உயிரை காப்பாற்ற எங்க கிட்ட இருந்து பயந்து ஓடிட்டான். ஆனா என்ன ஆச்சு? செத்தே போயிட்டான். என் கையால தான் சுட்டேன். பண்ணிய சுடுற மாதிரி சுட்டுட்டேன் உன்னோட டானை. மறுபடியும் ஆர்பிஸ பத்தி ஏதாவது வார்த்தை பேசணுன்னு வையே, உன் நாக்கன் அறுத்துருவேன். உன் நிலைமை அப்படிதான் ஆயிடும். அந்த கட்டோரி பயிலே கொன்றுவாங்கடி. சிரிச்சுக்க, நல்லா சிரிச்சுக்க. மிஷா,
இதோட ஷார்ப்னஸை கொஞ்சம் பாரு. ஒரே அடியில 2 துண்டாக்கி காட்டிடும். உன்னால இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஏன்னா நீ என்னை தாக்க வந்த நான் என் கையால் இதை நான் தடுத்துருவேன். அப்புறம் உன்னையும் அவளையும் தூக்கி கண்ட இடத்துல வீசிடுவேன். அப்புறம் இந்த வயர் கருமாந்திரத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவேன். நீ அந்த காட்ஸை தான் கூப்பிடுவ. ஆனால் அவனுங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா சிஐடிஸ் வந்துட்டாங்க. ஷாக் பட்டதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்ற. கனவு காண்றியா? கண்டுக்க. நீ கனவு காணு. நான் உன்னுடைய கனவை கலைக்கிறேன். ஏய், நான் தான் உன்ட்ட சொன்னல என் சிஐடிஸ் வந்துருவாங்கன்னு. இந்த சிஐடிஸ்லாம் இங்கே எப்படி வந்தாங்கன்னு தானே யோசிக்கிறேன். இதுதான் செல்ல எங்க பவரே. சின்னோண்டு சிப் ட்ராக்கர் தான். நீ ஓவரா பேசிட்ட. என் மேல கை வச்சு ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணிட்ட. கமான், அந்த கட்டோரி கிட்ட போகலாம் வா. அந்த நாய் கணக்கையும் முடிக்கணும்ல. என்னுடைய தங்கம் வந்தாச்சு. பேங்க்ல இருக்கிற அத்தனை தங்கமும் இப்ப ஜஸ்ட் எனக்கு சொந்தம். ஓ யா. துரோகம். அந்த பாம் கேஸ் இப்பவும் என்கிட்ட தான் இருக்கு. மொத்த சிட்டியை வெடிக்க வச்சிருவேன். கட்டோரி டம்டா, ரொம்ப காத்திருக்க வச்சுட்ட. இனி உன்னால தப்ப முடியாது.
அபிஜித், இந்த தடவை கட்டோரிய நாம தப்ப விடவே கூடாது. இப்போ எங்க தப்பிக்கிறான்னு பாப்போம். கட்டோரி, ரொம்ப ஆட்டம் காட்டிட்ட. நீ குட்டிக்கரணெல்லாம் போட்ட, ஆனா ஒன்ன மறந்துட்ட. என்னதான் நீ துள்ளுனாலும் பூமியில தான் திரும்ப வந்து விழணும். சார், ட்ரிகர் கிடைச்சாச்சு. நானா வந்து தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ என்ன சொல்ற? நான் சொல்றேன், உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்தோம்ல, அப்ப டாலிக்கு சிஐடி ஆஃபீஸர் அபிஜித் வேணுமா? ஏன்? டாலி வந்து அபிஜித்தை பழிவாங்க நினைச்சா. அபிஜித் தானே அவளோட கணவனை கொன்னா. நாங்களும் யோசிச்சோம் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பிடிக்கணும்னு. இதுதான் சூப்பரா இருக்கணும்னு. நீங்க ரெண்டு பேரும் உங்க சுயநலத்துக்காக பல அப்பாவி உயிர்களை கொண்டு இருக்கீங்க. இப்போ ஜெயில கம்பி எண்ணுங்க. அங்க போய் புது பிளான் எல்லாம் போடுங்க. கவர்மெண்ட் உங்களுக்காக ஒரு பிளான் வச்சிருக்கு.